ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எவ்ரிபடி. புதுசாக யாராக இருந்தாலும் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வந்து நம்ம அனிமிக்கு உள்ளே போவோம். இப்போ வந்து என்னன்னா நம்ம ஹீரோனியை காட்டியிருக்கா. ஹீரோ வந்து யோசிக்கிருக்கா என்னமோ. அடுத்து வந்து நம்ம ஹீரோ தான் காட்டுற ஹீரோவாக அப்புறம் வாங்குவாங்க பேசிக்கிருக்கா. அதில் வந்து இதை காட்டிக்கிருக்கா. இன்னொருத்த வந்து இப்போ இதில் பறந்து வந்துக்கிருக்கா. பறந்துக்கிட்டு அங்கேருந்து ஒரு பிளாஸ்ட் அதை நம்ம ஹீரோ ஒரு பிளாஸ்ட்டு அவரை வந்து நம்ம ஹீரோட ஃபார்மேஷன்லேருந்து நம்ம ஹீரோ எல்லோரையும் கூட்டி வந்துட்டா. எல்லாரையும் கூட்டி வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து இப்போ அவரோட தண்டை போகிற வச்சு செக் பண்ணி பார்க்குறா. அதுக்குள்ள என்ன எழுதியிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து செக் பண்ணிக்கிருக்கா. அதுலேருந்து செக் பண்ணி பார்த்தா நம்ம நிறையா ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் இருக்குது. அப்புறம் வந்து நமக்கு சொல்லிக்கிறோம், நம்ம விர்ச்சுவல் படி அதுக்குள்ளே போ அப்படின்னு சொல்லியிருக்கா. இப்போ வந்து நம்ம ஹீரோ அதெல்லாம் வச்சுட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோ வந்து இப்போ உள்ளே போகிறதுக்கு தயாராகா. அப்புறம் அங்கிட்டு வந்து நம்ம வாங்கினா நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிக்கிருக்கா. நாங்களும் வரோம் அப்படின்னு. இப்போ வந்து அங்கேருந்து நம்ம ஹீரோ ஏறிக்கிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஏறி போய்க்கிருக்கா எல்லோரும். இப்போ வந்து அந்த போர்ட்டல் தான் காட்டுறா. அந்த போர்ட்டலில் தான் இப்போ எழுதி நம்ம காட்டிக்கிட்டு அப்படியே வந்து ரிட்டன் நம்ம சீனியர்ஸு அதான் நம்ம ஹீரோ அது வந்துருக்கா. நான் சீனியர் 2 பேரும் முன்னாடி நின்றுருக்கா. சீனியர் 2 பேரும் முன்னாடி இருந்து நம்ம சீனியரும் நம்ம ஹீரோவும் அவரோட பவர் வச்சு அந்த போர்ட்டல் திறக்கிறதுக்காண்டி பார்த்துருக்கா. 2 பேரும் அவரோட பவர் கொடுத்துருக்கா. இப்போ அப்புறம் இன்னொரு பொண்ணு அந்த சீனியர் பொண்ணு வந்து பவர் கொடுத்துருக்காரு. அப்புறம் நம்ம ஹீரோ பவர் கொடுத்துருக்கா. எல்லோரும் பவர் கொடுத்து அந்த போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணுறா. இப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து அதையும் பார்க்குறாரு. அதுக்குள்ள என்ன எழுதியிருக்கு நம்ம ஹீரோ அதையும் பார்த்துக்கிருக்காரு. இப்போ அவரோட ஐ பவர் வச்சு செக் பண்ணி இருக்கா. என்னென்ன எழுதியிருக்கு, என்னென்ன ஃபார்மேஷன் இதாக இருக்கான்னு நம்ம ஹீரோ வந்து செக் பண்ணியிருக்கா. இப்போ அந்த போர்ட்டல் நம்மள்கிட்ட காட்டியிருக்கா. காட்டிட்டு அடுத்து வந்து நம்ம சீனியராக இதுக்குள்ள போவோம் அப்படின்னு சொல்லியிருக்கா. அடுத்து நம்ம சீனியர் இதுக்குள்ள போவோம் அப்படின்னு சொல்லியிருக்கா. நம்ம ஹீரோ வந்து பார்த்துக்கிருக்கா. நம்ம ஹீரோ பார்த்துட்டு அப்படியே வந்து இப்போ வாங்கன்றா. அவங்கள காட்டிக்கிட்டு சரி ஓகே நம்மளும் போவோமா அப்படின்னு நம்ம ஹீரோட்ட வந்து கேட்டுருக்கும் போது நம்ம ஹீரோ வந்து ஒரு பதில் இல்லாமல் நம்ம ஹீரோ வந்து பார்த்துக்கிருக்கா. சீனியர் 2 பேரையும் பார்த்துட்டு அப்படி நம்ம ஹீரோ காட்டுறா. நம்ம ஹீரோ திரும்பி காட்டிட்டு நம்ம சீனியர் திரும்பி காட்டுறா. சீனியர் சரி ஓகே நம்ம இதுக்கு மேலே சண்டாதிக்கான எல்லாம் போவோம்னு சொல்லியிருக்கா. நம்ம இன்னொருத்தர் அந்த பிரின்சஸ் வந்து அவங்களும் வந்திருக்கா. அவங்களும் வந்துட்டு நம்ம ஹீரோட பேசியிருக்கா. அந்த பிரின்சஸ் வராத காட்டிக்கிருக்கா. அவள் வந்து அவரோட போர்டில் வந்துட்டு கீழே வந்து இறங்கியிருக்கா. தேவையில்லாமல் அங்கே சண்டை எழுது இப்போ இங்கேயும் சண்டை எழுத வரீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோனை வந்து கேட்டுக்கிருக்கா. நம்ம அவர்கிட்ட பிரின்சஸ்கிட்ட அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நான் அந்த போட்டோக்குள்ளே போவதே வந்தியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருக்கா. இப்போ வந்து நம்ம ஹீரோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீனியர் சொல்லிவிட்டு சரி ஓகே நானும் கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்படின்னு நம்ம அந்த போட்டோலாம் காட்டிக்கா. திரும்பி நம்ம போட்டோ காட்டி அப்படியே நம்ம சீனியர் எல்லோரையும் ஒன்றா இருக்காட்டா. திரும்பி பவர் கொடுக்குறா. அதை திறக்கிறக்காண்டி சீனியர் நம்ம ஹீரோ திரும்பி பவர் கொடுத்து அந்த பவர் கொடுத்து அந்த போர்ட்டல் திறக்கிறக்காண்டி பார்த்துக்கிருக்கா அந்த ஹோட்டலை. இப்போ நம்ம திரும்பி நம்ம இதை தான் காட்டுறா. ஹீரோனியை அப்புறம் வாங்க காட்டிக்கிருக்கா. சரி ஓகே நாங்களும் வர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இல்லை நம்ம ஹீரோ சரி நீங்கள் இருங்க நான் மட்டும் போயிட்டு வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருக்கா. எதுக்கு அப்படின்னு நம்ம ஹீரோனி வந்து கேட்டுக்கிருக்கா. சரி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனி விட்டா. அடுத்து அந்த போர்ட்டெல்லாம் காட்டுறா. திரும்பி அந்த போர்ட்டெல்லாம் நம்ம ஹீரோ சீனியர் 3 நேரம் போய்க்கிருக்கா. 3 நேரம் போயிட்டு நம்ம ஹீரோ தான் காட்டியிருக்கா திரும்பி. அப்புறம் அங்கேருந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு ஃப்ரூட்ஸ் இருக்க போகிறதுக்கு வந்து அங்கேருந்து இது நிறையா பீட்ஸ்லாம் அட்டாக் கொண்டு வருது. அதெல்லாம் நம்ம ஹீரோ வந்து தடுத்துக்கிருக்கா. அதெல்லாம் தடுத்து நம்ம ஹீரோ அவங்க 2 பேர் வந்துருக்கா. அப்புறம் ஹீரோ எல்லோரையும் அட்டாக் பண்ணியிருக்கு. நம்ம ஹீரோ வந்து எல்லோரையும் காப்பாற்றிருக்கா. அப்புறம் வந்து சீனியர்லாம் அட்டாக் பண்ணியிருக்கா. நம்ம ஹீரோ பேக்கப் தான் கொடுத்துருக்கா. அடுத்து அந்த உல்ஃப் வந்து ரொம்ப ஒர்ஸ் பண்ணி எல்லா உல்ஃபும் நம்ம லோட்டஸ் அட்டாக் வச்சுக்கணும் இன்னொரு சீனியர் பண்ண அட்டாக் பண்ணியிருக்கா. வந்து திரும்பி நம்ம ஹீரோ திரும்பி போய்க்கிருக்கா. திரும்பி நம்ம ஹீரோ போயிட்டு நம்ம ஹீரோ அவரோட பீட்ஸை வெளியே எடுத்துருவா. அந்த பீட்ஸு கிடச்சினா வந்து மற்ற பீட்ஸ்லாம் ஒதுங்கி இது பயந்து நின்றுட்டு இருக்குது. இப்போ நம்ம ஹீரோ அவரோட ஃபார்மேஷன் உபயோகப்படுத்துகிறா. அவரோட ஃபார்மேஷனில் வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுறதுக்காண்டி பார்த்துக்கிருக்கா. அங்கே இருக்க அந்த பீட்ஸும் அதோட ஃபார்மேஷனை ஆக்டிவேட் பண்ணிடுது. 2 பேர் ஃபார்மேஷனும் ஆக்டிவேட் ஆகிருக்கு. இப்போ சீனியர் எல்லோரும் அவரோட அம்பு வச்சு பண்ணிக்கா. நம்ம ஹீரோ வந்து உங்களை பவர் பயன்படுத்துங்கன்னு சொன்னால் நான் அவங்களும் பவர் பயன்படுத்திக்க எல்லோரும் பயன்படுத்தி நம்ம ஹீரோ நம்மளோட ஹீரோ வந்து ஓடிக்கிருக்காரு ஏங்க இது இருக்கான்னு. அது நம்ம ஹீரோ அதை இதை பார்த்துக்கிருக்கா. அந்த இடத்துல அங்கேயே தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அந்த ஃபார்மேஷனுக்குள்ளே நம்ம ஹீரோ வந்து உள்ளே போயிட்டு அதை உடச்சிடுறா. இப்போ வந்து நம்ம ஹீரோ அவரோட பவர் யூஸ் பண்ணி அவரோட தண்டர் டாக்னை வெளியே கொண்டு வரா. தண்டர் டாக்ன் வெளியே வந்தோடனே அந்த தண்டர் டாக் வந்து மொத்தமாக ஃபுல்லாக அட்டாக் பண்ணி விடுது எல்லா விஷயம் அட்டாக் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நம்ம ஹீரோ தான் திரும்பி வச்சுக்கா. திரும்பி வச்சுட்டு நம்ம ஹீரோ திரும்பி அதுக்கு ஒரு பிளாஸ்ட் கொடுக்குறா. அவர் 2 பீட்ஸையும் வச்சு கண்ட்ரோல் பண்ணி 2 பேரும் அட்டாக் பண்ணி அந்த ஸ்டோனுக்கு போய் அந்த ஸ்டோனை டெஸ்ட்ராய் பண்ணிவிட்றா நம்ம ஹீரோ. அப்புறம் வந்து நம்ம இது எப்படி ஒரு பார்த்தீங்கன்னா நீ ரொம்ப டேலண்டாக இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்கா நம்ம ஹீரோ. நீ வந்து இப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து திரும்பி ஒரு தண்டரை விட்டு அந்த ட்ரீயை பார்க்குறா. அது லோட்டஸ்லேருந்து ஒரு இது மாதிரி வந்துருக்கு. அதை வந்து சீனியர் பிடிக்க போகும்போது அங்கேருந்து ஒரு ஃபால்கன் மேலே வந்து நான் அட்டாக் பண்ண ஈவில் எனர்ஜி அங்கேருந்து எல்லோரும் தப்பிச்சு வந்துட்டா. நம்ம ஹீரோ வந்து
அதை கட் பண்ணால் அவரோட பவர் யூஸ் பண்ணுறதுக்கு இருக்கா. நான் யூஸ் பண்ணி அப்புறம் அந்த ஃபுட்ஸையும் எடுத்துடா ஏற்றிட்டு பார்த்துக்கிருக்கா. அந்த ட்ரீஸு இப்போ கொஞ்சம் இதுவாக அதோட பிளாஸ்ட்டை எடுத்துக்கிருக்கு அந்த ட்ரீஸும். ஓகேவா. இதோட அப்புறம் வந்து கப்பல் காட்டிக்கிருக்கா. கப்பலை காட்டிட்டு அப்படியே வந்து நம்ம இதெல்லாம் நம்ம மற்ற கிளானில் இருக்க எல்லாரையும் காட்டிக்கிருக்கா. எல்லோரையும் காட்டிகிட்டு அப்படியே வந்து நம்ம ஃபார்மேஷன்லேருந்து நம்ம இப்போ எல்லோரும் வந்துக்கிருக்கா உள்ளே வந்துக்கிருக்கா. நம்ம ஹீரோ சீனியர் எல்லோரும் அந்த பொண்ணு ஹீரோனி எல்லோரும் வந்துக்கிருக்கா. எல்லோரும் வந்துட்டு எல்லோரையும் காட்டிக்கிருக்கா. திரும்பி எல்லோரையும் காட்டிட்டு நம்ம சீனியர் பொண்ணு தான் சொல்லி நம்ம ஹீரோனி தான் அந்தாரா வருங்க அக்கா அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நம்ம அங்கேருந்து வர அக்கா பார்த்துக்கிருக்கா. அங்கேருந்து அவளோட பறவையில் வந்து பறந்து வந்துக்கிருக்கா நம்ம இன்னொரு பொண்ணு. அதாவது அவளோட அக்கா நம்ம சிஸ்டரோட ஹீரோனோட அக்கா வந்து இதை காப்பாற்றினாங்க நன்றி அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிக்கிருக்கா. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அப்புறம் ஆளா அப்படின்னு சொல்லிக்கிருக்கா. அதெல்லாம் சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயின் திரும்ப நம்ம ஹீரோயின் பேசிக்கிருக்கா. நம்ம ஹீரோட எனக்குலாம் வந்து சேர்ந்துக்கிறியா அப்படின்னு சரி நான் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்கிருக்கா. அப்படின்னு சரி ஓகே அப்படின்னு நான் சொல்லிக்கிருக்கா. அவரை வந்து வாங்கலாம் பார்த்துக்க நம்ம ஹீரோனி வாங்க எல்லோரும் சந்தோஷமாக பேசிக்கிருக்கா. அப்போ இதெல்லாம் வச்சுட்டு அடுத்து வந்து நம்ம இன்னொரு பொண்ணு அந்த ஈவில் கிளான்லேருந்து அட்டாக் பண்ண வந்தால் 2 பொண்ணுங்க வந்து நம்ம ஹீரோவை பார்க்குறா. நம்ம ஹீரோ வந்து அவ்வளோ மரத்தை பார்த்துக்கிருக்கா. நீங்கள் தான் எனக்கு தேவையில்லாமல் வந்து வர வழியில் அட்டாக் பண்ணாது அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கத்தி சொல்லியிருக்கா. அதனால் பெரும் பிரச்சனை எடுத்துக்காதீங்க அது ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்து அந்த பொண்ணு சொல்லிக்கிருக்கா. அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனி வந்து கொஞ்சம் கோவத்தில் மறைச்சிட்டு நிற்கிறா. அவளை பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் மறைச்சி நிற்கிறா. அடுத்து வந்து நம்ம வாங்க சொல்லியிருக்கான். தேடாமல் சரி இதோட பிரச்சனை எடுத்துக்கா அப்படின்னு சொல்லியிருக்கா. இப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து அவளை மறைச்சி பார்த்தபடியே இருக்கிறா. அந்த 2 பேரையும் மறைச்சி பார்த்தபடியே அப்படியே நின்றுக்கிருக்கா நம்ம ஹீரோ. ஏதோ வாய்ஸ் வர முடியுது. இனியும் மிஸ்டேக் இருந்தால் சொல்லுங்கள். அவரை மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். ஓகே அது வரைக்கும் பாய் கேஸ். நெக்ஸ்ட் டைமில் வந்து சந்திப்போம். ஏதாவது டவுட் இது இருந்துச்சுன்னா கேட்கலாம் கமெண்டில் லைக் பண்ணி. ஓகே பாய்.